இது வந்து லைன் இருக்குது. ஆனால் இது வாட்டர் ஃப்ளோ அவ்வளோ இல்லை. இது டைரெக்ஷன். ஆனால் இது கூட அதில் தான் போய் கலக்குதா? அங்கே தான் போட்டுருக்கு, கலக்கிட்டு தான் போகுது. ஆனால் இந்த ரைன் சீசன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இது கேப்பு, தண்ணி ஃப்ளோ இல்லை. அதே மாதிரி இங்கே ஒரு லைன் இருக்குது. சரி, இதுங்க அவ்வளோ தேங்காய் வேலை செய்யுது. தேங்காய் வேலை செய்யுதுன்ட்டு நம்ம கரெக்டாக கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால ஃப்ளோ கம்மியாக தான் காமிச்சிருக்கு. இது ஒரு டைரெக்ஷன் இருக்குது. இது வாட்டர் லைன், இது வாட்டர் லைன். இந்த மாதிரி இருக்குங்க. இது வாட்டர் லைன். இது ஆழம் என்ன பண்ணாலும் இது கேரண்டியாக தண்ணி வரும். இந்த லைன் இது அது மாதிரி. இது அதே லைனா? இதே லைன். இது இப்படி தான் கிராஸ் ஆகும். இது ஒரு சின்ன லைன் இருக்குது. இதுலேயும் வாட்டர் ஃப்ளோ இருக்கா? வாட்டர் ஃப்ளோ இருக்கு. పట్టుకోరా అట్నా? ಇದೇ ಪಾಯಿಂಟ್ ಸರ್. ಅದೇ ನಂಬರ್ 1.5 ಇಂಚ್ ಕನ್ಫರ್ಮ್ ಅವರು ಮಿಸ್ ಆಗುತ್ತೆ. 1.5 ಇಂಚ್ ಜಾಸ್ತಿ இருந்தாலும் கம்மியாகாது. ஏன்னா அது மேலே வந்து 500 800 கேப் இருக்கு. அது தண்ணி வந்துச்சுன்னா இவருக்கு கிஃப்ட். அதெல்லாம் 1200 to 1350 அந்த ரேஞ்சில் கேப் கிடைக்கும். நீங்கள் 1400 ஃபீட்டு நீங்கள் டார்கெட் பண்ணணும். அப்போ தான் 1.5 inch to 2 inch வரும். 1.5 inch கன்ஃபார்ம் மாட்டாங்க. அது மேலே வந்துச்சுன்னா இவருக்கு கிஃப்ட். ஆனால் நீங்கள் சேல் டைமில் எனக்கு வீடியோ அனுப்புங்க சார். சரி, நான் ட்ரில்லிங் டைமில் வீடியோ அனுப்புங்க. இவர் கவர் பண்ணுங்கள் சார். அப்படியே வீடியோ மறக்காமல் எனக்கு அனுப்பணும். சரி, லாஸ்ட் டைம் அது எனக்கு அனுப்பல. அனுப்பிச்சோம் இல்லையா? அனுப்புகிறாங்க கொடுங்க இந்த வாட்டி. ஓகே, பெஸ்ட் பாயிண்ட். பெஸ்ட் பாயிண்ட். நல்ல பாயிண்ட்.